தேவனுக்கு உண்மையாயிரு. ஆனால் விருப்பம் இல்லாம படிக்கும் பொழுது, விருப்பம் இல்லாத ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதுல வெற்றி இருக்காது. அதுல வெற்றி இருக்காது. சஞ்சலம் தான் இருக்கும், சஞ்சலம் இருக்கும், வருத்தம் இருக்கும். முழு பலத்தோடு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த இடத்துல ஒரு எண்ணம் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டு. ஆராதனையிலையும் அப்படிதான். ஆராதனை செய்யும்போது உன் தேவனாய கர்த்தரை எப்படி நம்ம அன்பு கூறணுமா? உன் முழு பலத்தோடு, உன் முழு ஆத்துமாவோடு, ஆத்துமாவை சிதற விட்டுறாத, உன் முழு ஆத்துமாவோடு அவரில் அன்பு கூற கடவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முழு பலன் கைக்கு நேரிடுகிறத எப்படி செய்யணுமா? உன் பலத்தோடே செய். நீ போகிற பாதாளம்னா எப்படி? யாக்கோபு சொல்லுவாரு, நான் பாதாளத்தில் இறங்குறேன்னு சொல்லுவாரு. தாவீது சொல்லுவாரு, யோபு சொல்லுவாரு. இந்த காரியத்தை சரி நம்ம காலத்துக்கு பிற்பாடு கையை கால் ஆட்ட முடியுமா? நம்ம மூக்கில் பஞ்சு சொருகிறது கூட யாரு தான்? நம்மளா சொறி கூட முடியுமா? கால் கட்டு யார் போடுதா? நினைச்சாலும் காலை போய் தொட முடியாது, நினைச்சாலும் கையை தூக்க முடியாது. நான் செத்தவங்களை குளிப்பாட்டின இடத்துல அதிகமாக நின்றுருக்கிறேன். ஏன், எங்கள் தகப்பனை குளிப்பாட்டும் பொழுது கூட நான் கூட நின்று குளிப்பாட்டி இருக்கிறேன். அப்போ பார்க்கும் பொழுது பார்த்துருக்கிறேன். எவ்வளோ ஓடினவர், எவ்வளோ ஆடினவர், எவ்வளோ தூக்குனவர், எவ்வளோ வாகனத்தை ஓட்டினவர், எத்தனையோ கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணுறவங்கள ஒரு இடத்துல கூட அசைவு இல்லை. பிற்பாடு நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? நீ மரித்த பிறகு, பாதாளத்தில் போன பிறகு அங்க அறிவாக எதையும் செஞ்சிடலாம், வித்தையா எதுவும் செஞ்சிடலாம், ஞானமா எதையும் செஞ்சிடலான்னு அங்க செய்கை எதுவும் கிடையாது. ஆகையால் காலம் இருக்கும் பொழுதே நாம உழைத்துக் கொள்ளணும். காலம் இருக்கும் பொழுதே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். உறவுகள் இருக்கும் பொழுதே உறவுகளை நம்ம சரியா மெயின்டைன் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். கணவன் மனைவி உறவுக்குள்ள இது அதிகமா பொருந்துங்க. இறந்த பிறகு ஒருவர் தலையில இருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறது பிரயோஜனமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கவனிங்க. ஒருவர் இறந்த பிற்பாடு ஒருவர் இருந்துட்டு, ஒருவேளை ஆணோ பெண்ணோ தவறிட்டாங்க, தவறின பிற்பாடு நம்ம தலையில அடிச்சா ஏதாவது பிரயோஜனமா? ஐயோ, நான் இவருக்கு இந்த கடமையை செய்யணும்னு நினைச்சேனே, செய்ய முடியலையே. முடியாது. அவர் பாதாளத்துல இருந்து எழுப்பி கொண்டா காப்பி கொண்டு ஊத்த முடியும் வாயில? முடியாது. மனைவிக்கு நான் இந்த இதெல்லாம் செய்ய நினைச்சேனே, செய்ய முடியலையே, அவளை எழுப்பியா செய்ய முடியும்? செய்ய முடியாது. அப்போ இருக்கும் பொழுது முழு பலத்தோடு செய்கிற காரியங்களை, அன்பு கூறுகிற காரியங்களை நாம செய்வோமே ஆனால் அதுதான் மேன்மையானது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதுல நம்ம அதிக நேரம் எடுத்துக்கொண்டோம்னு நினைக்கிறேன். சரி, அப்ப நம்ம உழைக்காம இருந்துக்கிடணுமா? உழைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இயேசு கிறிஸ்து இதுல ஒரு வெளிதூரம் பரலோகத்துக்கு அது ஒப்புமையாய் சொல்லப்பட்டிருக்கு. வெளிதூரம் பிரயாணம் போகும் பொழுது ஒரு எஜமான் ஊழியக்காரனுக்கு கொடுத்த ஒரு பொறுப்பு. ஒருவனுக்கு 5 தாலந்தை கொடுப்பார், ஒருவனுக்கு 2 தாலந்தை கொடுப்பார், மற்றொருவனுக்கு 1 தாலந்தை கொடுப்பார். 5 தாலந்து வாங்கினவன் என்ன செய்வான்? 5 தாலந்து வாங்கினவன் என்ன செய்வான்? கவனிங்க, சொல்லுங்க. 5 10 அடுத்து 2 தாலந்து வாங்கினவன் 2 4 1 தாலந்து வாங்கினவன் என்ன செய்வான்? 1 தாலந்து வாங்கவன் என்ன செய்வான்? புதைச்சு வச்சிருவான். இவன் எதுக்கு புதைச்சு வச்சான்? எதற்கு அவன் புதைச்சு வச்சான்? அவர் எஜமான் எப்படியா? கணக்கு கேட்கிறவர். எஜமான் எப்படியா? கணக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் 25ஆம் அதிகாரத்தில் அதுல 14 முதல் 30 வரைக்கும் அந்த காரியத்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. 14 முதல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 1 தாலந்து பாருங்க, 5 தாலந்தை வாங்கின 16வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தாய் சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை. இப்ப நாம எஜமானுடைய பணத்தை புதைச்சி வைக்கிறவங்களா இருக்கிறோமா, பெருக்கிறவங்களா இருக்கிறோமா? நமக்கு எஜமான் யாரு? ஏசப்பா. ஏசப்பா. கணவனுக்கு எஜமான் யாரு? எல்லாருக்கும் எஜமான் அவர் தான், பரம தகப்பன். ஆனா இந்த உலகத்துல எஜமான் யாரு தான்? மனைவிக்கு கணவன் தலையா இருக்கிறார். பிள்ளைகளுக்கு யாரு?
தாய் தகப்பன் இவர்கள் கொடுக்கிற பொறுப்பு ஒவ்வொன்றையும் நாம என்ன செய்யணுமா? ஒரு வேளை சொன்னாலும் அதை எப்படி செஞ்சு காமிக்கணுமா? திறன்பட செஞ்சு காமிக்கணும். திறன்பட செஞ்சு காமிக்கணும். ஒன்னு ரெண்டாக்கிட்டான்னு சொல்லுவாங்கல்ல, நாமளும் எப்படி ஆக்குறோம் தெரியுமா? ஒரு தட்டை கீழே கொடுத்தா, கையில கொடுத்தா உடைச்சுதான் ரெண்டாக்குறோம். எப்படி? எடா இதை பத்திரமா கொண்டு போனா கீழே போட்டு அப்பா உடஞ்சிட்ட. எப்படி? நம்முடைய பிள்ளைங்க அது கவனக்குறைவா. அதுல எதை குறிக்கிறது? கவனம். ஒரு கையில மொபைலும் ஒரு கையில பிளேட்டும் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? பிளேட் ஒன்னா இருக்காது, ரெண்டா இருக்கும். அதுல இருக்கிற சாப்பாடு எல்லாம் கொட்டி போகும். இப்படிதான். அப்போ பாருங்க, அது ஒரு சின்ன ஒரு காரியத்துக்காக சொல்றேன். பாருங்க, ஒரு எஜமான் ஒரு ஊழியக்காரனுக்கு 5 தாலந்தை கொடுக்கிறான், 2 தாலந்தை கொடுக்கிறான், 1 தாலந்தை கொடுக்கிறான். 5 தாலந்தை கொடுத்தவன் சம்பாத்தியம் பண்ணி 10 மாத்துறான். 2 தாலந்தை கொடுத்தவனுக்கு 2 தாலந்தை பெற்றவன் 4 மாற்றுறான். 1 தாலந்தை பெற்றவன் என்ன செய்யறான்? புதைச்சு வைக்கிறான். இதுல தாளந்து கொடுக்காம யாராவது இருக்கிறா? இல்ல, சபையில இவ்வளவு பேர் இருக்கிறோம், யாருக்குமே திறமை, நான்லாம் திறமே இல்லாதவன், நான் முட்டாப்பைய, அப்படி யாராவது கடவுள் உருவாக்கி வச்சிருக்கிறாரா? இல்ல. கெவினுக்கு ஏற்ற தாளந்த கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு ஏற்ற தாளந்த எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மகளுக்கு ஏற்ற தாளந்த அவளுக்கு கொடுத்திருக்கிறார். தாளந்து இல்ல, கிருபை இல்ல சொன்னோன்னா கடவுள் என்ன சொல்லுவாரு? சோம்பேறியேன்னு சொல்லிடுவார். கடவுள் என்ன சொல்லுவாரு? சோம்பேறியேன்னு சொல்லுவார். அப்படிதான் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் என்ன செஞ்சுட்டான் தெரியுமா? எனக்கு 1 தாளந்தை பெற்றவன் குழிய தோண்டி மூடி வச்சுட்டான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் யாரு வாரா? வெகு நாளைக்கு அப்புறம் யாரு வாரா? எஜமான் வாராரு. வந்து விசாரிக்கிறாரு. 5 தாளந்தை பெற்றவன் ஓடியே வர்றான். ஐயா, நீங்க ஊருக்கு போகும்போது என்கிட்ட எவ்வளவு கொடுத்தீங்க? 5 தாளந்தை கொடுத்தீங்க. நான் இப்ப எவ்வளவா மாத்தி வச்சிருக்கிறேன்? 10 மாத்தி வச்சிருக்கிறேன். அப்போ ஒரு சந்தோஷப்படுறாரு. பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, 21வது வசனத்தை பாருங்க. அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள், எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள யார் தான் பிரவேசிக்க முடியும்? யாரு பிரவேசிக்க முடியும்? உண்மையும் உத்தமும் உள்ளவன் தான் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். எப்படி உண்மையா இருந்தான்? எப்படி உண்மையா இருந்தான்? உண்மை உத்தமமான ஊழியக்காரனே என்று எஜமான் சாட்சி சொல்லுகிறான். இவன் அந்த 50 வச்சு என்ன செஞ்சான்? 5 வச்சு என்ன செஞ்சான்? அதை பெருக்குவதற்கு என்னெல்லாம் செய்யறான். எஜமான் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு, இதை நான் பெருக்கணும், இதை நான் ஆசீர்வாதமா மாற்றணும், இதை செல்வமாய் மாற்றணும். ஒருவர் உதவி செய்யும் பொழுது அப்படிதான். அந்த உதவியை என்ன செஞ்சிடக்கூடாது? நம்ம அள்ள தட்டிடக்கூடாது. அந்த உதவி என் குடும்பத்தின் நிலைக்கிறதா இருக்கிறதா? அந்த உதவியை பயன்படுத்தணும், சரியான விதத்துல பயன்படுத்தணும். துச்சமா ஆமா அது கிடக்குது, எப்படி ஆமா அது கிடக்குது, அது போகுது, அப்படி இருந்தோமே ஆனால் வாழ்க்கையில நாம முன்னேற்றத்தை காண முடியாது. முன்னேற்றத்தை காண முடியாது. உண்மையாய் உண்மையும் உத்தமுமான ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. அப்ப 2 தாளந்தை பெற்றவனுக்கும் அதே மாதிரி சொல்ல இருப்பாரு. பாருங்க, 2 தாளந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 22வது வசனத்துல, 2 தாளந்தை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாளந்தாய் சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் இவனையும் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க வச்சுட்டாரு. இவனுக்கு கொடுத்த பொறுப்புலையும் அவன் உண்மையா இருந்துட்டான். ஒருவேளை சரி 2 சம்பாதிக்க முடியல, நீங்க 2 கொடுத்தீங்கன்னா 2 சம்பாதிக்க முடியல, ஒன்னையாவது சம்பாதிச்சிருக்கிறேன், அது ரெட்டிப்பா மாத்தலனாலும் முதலுக்கு மோசம் இல்லாம நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அதை வச்சு கொஞ்சம் சம்பாதிச்சிருக்கிறேன்னாலும் கூட அதுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. 1 தாளந்து கொடுத்தவன்கிட்ட கேட்கிறாரு பாருங்க, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, அதுல பாருங்க, 1 தாளந்தை வாங்கின 24வது வசனம், 1 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே நீர், இது என்னதுக்கா, எதை குறிக்கிறது? இவன் அவர் அற்புதரு அப்படிலாம் நினைச்சீங்களே, இது சோம்பலை குறிக்கிறது. இது எது? இது எதை குறிக்கிறது? அது நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் அதுதாங்க, சோம்பலை குறிக்கிறது. அங்க குறிக்கிறது பாருங்க, 1 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன்.
ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடைய தாளந்தை வாங்கிக் கொள்ளும் என்றான். என்ன செஞ்சுட்டான்? புதைச்சி வச்சதை அவர் வர்ற நாள்ல பத்திரமா வச்சிருக்கப்பா அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுத்துட்டான், கையில கொண்டு கொடுத்துட்டான். அப்போ அவர் பாராட்டினாரா? எப்பா நீ அப்படியே வச்சிருக்கிறிய, என் செல்ல மவனே வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரா? கூப்பிட்டாரா? இல்ல. அங்க என்ன சொன்னாரு பாருங்க. அதற்கு ஆகையால் அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும். இவன் யாரு? தாளந்த சரியானபடி பயன்படுத்தாதவன் யாரு? மேரி சொல்லுமா, சிரிச்சுக்கிட்டே இருக்கிய. தாளந்த கொடுக்கப்பட்ட நேரத்தை, கொடுக்கப்பட்ட காரியங்களை சரியா பயன்படுத்தவில்லை என்றால் அவன் யாரு? பொல்லாதவன். அவன் யாரு? பொல்லாதவன். அடுத்து சோம்பனுமான ஊழியக்காரனே, சோம்பேறியே, சோம்பேறியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அது நானா இருந்தாலும் சரிதான், கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நான் உண்மையா நிறைவேற்றலன்னா யாரு? உண்மையா நிறைவேற்றலன்னா யாருங்க? பொல்லாதவன். அடுத்து சோம்பேறி, சோம்பேறி. இதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்க என்று நாம் ஓட போகிறோம். இதுவரையிலும் சோம்பலா இருந்திருப்போமே ஆனால், இதுவரையிலும் பொல்லாதவனா இருந்திருப்போமே ஆனால், இனி எனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை நான் சரியான முறையில் பயன்படுத்த கிருபை தாங்க என்று எத்தனை பேர் கேட்க போறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இவனுடைய முடிவை பாருங்களேன். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்று அறிந்திருந்தாயே, அப்பொழுது காசுக்கார இடத்துல சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோட வாங்கிக் கொள்வேன் என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடு. இது எல்லாரும் நினைப்பாங்கல்ல, பணம் சேர்றவன் வீட்டிலேயே தான் சேருது. எப்படி நம்ம பேச்சு? எப்படி இந்த ராகம் மட்டும் அழகா போடுவோம். எப்படி பணம் எப்படி சேருது? சேர்றவன் வீட்டிலேயே தான் சேருது. என் வீட்லயோ அட்டை தரித்திரமா இருக்கு, இப்படி சொல்லுவோம்ல. ஏன் இப்படி சொல்ல வேண்டி இருக்கு? ஏன் இப்படி சொல்ல வேண்டி இருக்குது? நம்ம பொல்லாத ஊழியக்காரன், நம்ம பொல்லாத ஊழியக்காரன் சோம்பேறி. சொல்லுங்க, நான் பொல்லாதவன், நான் சோம்பேறி. எப்படிடா விசுவாசத்துல நான் அப்படி சொல்லக்கூடாத அப்படின்னு சொல்றீங்களா? நாம இப்படி பிறரை பார்த்துட்டு நம்மளுக்குள்ளது தாழ்ந்து இருக்குன்னா நான் என்ன சொல்றேன்? நான் பொல்லாதவனும் சோம்பல் உள்ளவனுமா இருப்பேனே. ஆனால் இனி என் சோம்பல் மாறி பொல்லாதவனிடமிருந்து பட்டியலிருந்து எடுத்து உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் என்று பெயர் பெற எத்தனை பேர் முன்வர போகிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதுல அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுத்துட்டான். அப்ப பயன்படுத்தப்படுகிறவனுக்கு, ஞானமாய் சம்பாதிக்கிறவனுக்கு, தேவனை நம்பி தேவன் ஒரு பொறுப்பை கொடுக்கிற ஒரு எந்த ஒரு வேலைக்காரனும் பாருங்க. வேலைக்காரன் நிறைய பேர் ஓபி அடிக்கிறத பார்த்துருக்கிறீங்களா? நான் பார்த்துருக்கிறேன் நிறைய இடத்துல. 4 பேர் வேலைக்கு ஆள் வச்சிருந்தா, கெவினை கொஞ்சம் சொல்லலாமே, எனக்கு கொஞ்சம் பார்க்க நம்மளை பாஸ்ட் திரும்பலையேன்னு நினைச்சான். ஆனால் அவன் வேலையை முடிச்சிருவான். எப்படி வேலையை அழகா ஒரு ஐடியாலாம் இவன் இன்னொரு ஆளுக்கெல்லாம் ஐடியா கொடுக்குறான், எப்படி வேலையில டிமிக்கி அடிக்கிறதுக்குன்னு இவன் இன்னொரு ஆளுக்கு. ஆனால் அவன் நல்ல பையன், வேலையை முடிச்சிருவான் கரெக்டாக அந்த டைமுக்குள்ள வேலையை முடிச்சிருந்தான். கர்த்தரவனை ஆசீர்வதிக்கணும். ஆனால் இருக்கிற நேரத்தில் மவுஸ் அங்கங்க ஆடி வைக்கிறதுக்கு அதில் ஒரு டிவைஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சிருக்கான். எப்படி ஆன்லைனில் வேலை பார்க்கும்போது எப்படி மவுஸை என்ன செய்யணும், அங்கங்க ஆடிக்கிட்டே இருந்தா எதிர்பக்கத்தில் உள்ளவர் நம்ம தலைவர் உண்மையும் உத்தமமா வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னு அவர் நினைப்பாரு. ஆனா மேல ஒரு தலைவர் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு, பார்த்துக்கிட்டே இருக்காரு. வச்சுக்கிட்டு என்ன செஞ்சிருவான், இடையில கொஞ்சம் தூங்கிலாம் எந்திரிச்சிடுறான். அப்படிதானடா? உண்மை பாருங்க, ஒத்துக்கிட்டான் பாருங்களேன். ஆனா முடிவு அந்த ஃபைலை அப்படியே வைக்க மாட்டான். என்ன செஞ்சிடறான், அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை முடிச்சிடுறான். ஆனாலும் அந்த டைமுக்குள்ள சில காரியங்களை கொஞ்சம் நூதன முறையில செயல்படுத்துறான். ஆனா இதுலயும் நாம என்ன செய்யணுமா, என்ன செய்யணும்னு அவர் விரும்புகிறாரு, நாம உண்மையா இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். அப்போ அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அந்த தாளந்தை எடுத்து, தாளந்தனா எது கொடுத்த பணம், எனக்கு எல்லாம் கையில இருக்குது பணம் தான் தெரியும். நம்மகிட்ட இருக்கிற என்னது, பணம் தான் தெரியும். நம்மகிட்ட இருக்கிற ஞானம், நம்மகிட்ட இருக்கிற அறிவு, நமக்கு கொடுத்த திறமைகள் எல்லாம் மங்கி போகும். பாலடைஞ்ச கிணறு போல. பாலடைஞ்ச கிணறு எப்படி பாலடையும்? எப்படிங்க? இறைக்கிற கிணறு என்ன செய்யும்?
இறைக்கிற கிணறு என்ன செய்யும்? நம்ம அறிவை எப்பொழுதும் ஆக்டிவாக வச்சுக்கிட்டே இருக்கணும். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.